தீபிகா படுகோனோட இந்த 82E அப்படிங்கிற இந்த ஸ்கின் கேர் தான். இதை பத்தி நான் ஒரு வீடியோ முன்னாடி ஒரு 2-3 மாசம் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்களோட ப்ராடக்ட் டோட்டலி டவுன்ஃபால். ஏன்னா இயற்கையில இருந்து நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி அதுக்கு 2000-3000 ரூபாய் வச்சு யாருமே வாங்கல அப்படிங்கிற மாதிரி. இதை புரிஞ்சுக்கிட்ட தீபிகா படுகோன் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய ரெவன்யூ வந்து உங்களுக்கு சத்தியமா கிடைக்கல. பட் ரன்வீர் சிங்கும் இவங்களும் சேர்த்து அந்த ப்ராடக்ட்ல காசு போட்டு இந்த மாதிரி 2 பேருக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இதையும் தாண்டி கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதான் ஒரு பேச்சு போகுது. ஆனா உண்மை என்னன்னா, தீபிகா படுகோன் இப்ப வரைக்கும் அது செயல்படுத்தல. அதனால உங்க ப்ராடக்ட்டுக்கு ரெவன்யூவே ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது நயன் ஸ்கின், நயன்தாராவோட இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ஆரம்பத்துல இவங்க முன்னாடி வந்தப்ப இவங்களோட ப்ராடக்ட் வாங்கவே பல பேர் யோசிச்சாங்க. ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் அதுல வந்து பல யூசஸ் வந்து இருந்தாலும் பல பேர் அது 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விற்கிற ரீசன் என்ன? இதுல இன்கிரீடியன்ஸ் சரியா மென்ஷன் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஏமாறது பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ஸ், அவங்க கிட்ட வந்து கொடுத்து வந்து எதுவுமே வந்து ப்ரொமோஷன் நடக்கல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவும் பாத்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் போட்டு ஸ்கின் கேர் ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் இதோடது டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம 2 பேரும் வந்து இந்த ப்ராடக்ட்டை எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற மாதிரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 400 ரூபாய் 600 ரூபாய் 300 ரூபாய் கூட சின்ன சின்ன பேக்கெட்டா விற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மூவ். இதுல இருந்து பெரிய ரெவன்யூ இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இந்த ப்ராடக்ட்ல பெருசா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிராண்ட் மேல எப்படியாவது மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம்.